இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அவர் திட்டவட்டமாய் சொல்றாரு. உட்கார்ந்து பாக்குறாங்க. பலவிதமான இன்னல்களில், மனுகுலம், நெருக்கத்தில், பிரச்சனையில், பண பற்றாக்குறையில், வியாதியில், மரண பிடியில், இவ்விதமாய் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே மாட்டி தவிக்கிற அந்த மக்களை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து, நம்ம லேசா வாசிட்டு போயிருங்க, ஆனால் அந்த மீட்பின் பொருள் என்ன என்பதை கல்வாரி சிலுவையை பார்க்கும்போதுதான் தெரியுது. மனிதனை மீட்கும் பொருள் என்ன, என்ன விலை என்பதை கல்வாரி சிலுவையில பார்க்கும் பொழுது 39 வாரடிகளை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வார் பூனை தோலினால் செய்யப்பட்ட ஒரு வார். அந்த அந்த ஒரு வார் மூன்றாய் பிரிந்து, அந்த 3 வாரிலிருந்து 9ஆய் பிரிந்து, இந்த 9லும் பாருங்க கொக்கி மாதிரி அப்படியே ஈயத்தில் உண்டாக்கப்பட்டாங்களா அந்த கொக்கி. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மேடையில் பழக்கி வைக்கப்பட்ட போர் சேவகர்கள், ரோமர் பாருங்க, மிலிட்டரி ராணுவம், அதிலே பாருங்க ஃபைட் பண்ண தெரிஞ்ச ஒரு போர் வீரர்களை அழைத்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மேடையில் நிறுத்தி இயேசுவை பாருங்க ஒரு பாருங்க கட்டி போட்டு, ஏன்னா ஈவனா நின்று அடிச்சா அடி சரியா விழாது அப்படின்னு சொல்லி இருந்து அடிச்சா எப்படி இருக்கும், ரொம்ப வெயிட்டா போய் உட்காரும் பாருங்க. அந்த 9 கொக்கிகளும் பாருங்க போய் அடிச்சு தன்னுடைய சதையை அப்படியே கவுமா. உடனே எடுக்க மாட்டாங்களா, 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்களா. அப்படி இழுக்கும் போது சுவர்களிலே போய் ஒட்டி கொண்டதான் ஏசாயா தீர்க்கதரிசி திட்டவட்டமா எழுதுகிறாரு. இப்படியாய் 39 அடிகள் அடிக்கும் பொழுது ஒரு முறைக்கும் 9 துண்டங்கள் பாருங்க, எங்கெங்கெல்லாம் இருக்குதான் பார்த்து திருப்பி திருப்பி போட்டு அடிக்கிறாங்க. சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறாரு, தன் எலும்பெல்லாம் தெரிகிறது. சதை இல்லை, இப்ப எது எது இருக்குது, எலும்புதான் அங்க இருக்கிறது. அவர் துப்பப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். 33 வயது வாலிபனுடைய தாடிக்கு போய் தொட்டு பாருங்க,